சார் இந்த ஆட்டோ ஓட்டுறவங்கள பார்த்து அனுதாபப்பட்டிருக்கீங்களா? ஐயோ பாவம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன், நிறையா பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு இன்றைக்கி காலங்காத்தால் புரிய வச்சுட்டாங்க சார். அதாவது நமக்கு அவங்க மேலே இருக்க அந்த ஒரு கரிசனம் பதிலுக்கு காப்பங்குனாலும் அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கணுமா வேண்டாமா? இப்போ நிறைய இடங்களில் வந்து இந்த ஆட்டோக்காரங்களாம் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதான் இந்த ரேப்பிடோ வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது, ரேப்பிடோ மக்களுக்கு நல்லது இல்லை, சேஃப்டி இல்லை, இப்படிலாம் வந்து ஓட்டக்கூடாது, அதை தடை பண்ணணும் மக்கள் நலனுக்காக அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து நம்ம மேலே உள்ள அக்கறையை வந்து எப்படி வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் பார்த்துருப்போம். அந்த அக்கறையை இன்றைக்கி கண்கூட பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு வந்தது சார். அது காலையில் ஒரு 5 மணிக்கு ஒரு ஆள் ஊர்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக போகணும். அது போன இடத்துல என்னாச்சு, அவங்கள வந்து ஆட்டோவில் ஏற்றி விடுற மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப கூட்டிகிட்டு வர்றப்ப திருச்சியிலேருந்து சென்னைக்கு அவங்க வந்தது 350 ரூபா கொடுத்து வந்தாங்க. நல்லா கேட்டுக்குங்க, திருச்சியிலேருந்து சென்னைக்கு 350 ரூபா கொடுத்து வந்தாங்க. கோயம்பேட்டிலேருந்து பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர், வெறும் 3 கிலோமீட்டர். நியாயமாக எவ்வளவு கேட்கலாம்? நியாயமாக எவ்வளோ கேட்கலாம்? ஒரு 150 அதிகபட்சம். காலைல ஒரு 5:15 5:20க்கு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், போனேன் 150 கேட்டான். 250 ரூபா கொடு சார். 250. இப்போ ஓலா ஆட்டோ புக் பண்ணால் கோவம் வருது, ரன்னிங் ஆட்டோவில் ஏறினா கோவம் வருது, ரேப்பிடோ புக் பண்ணி போனால் கோவம் வருது. எங்கள் வயிற்றில் அடிக்கிறீங்களே, இப்படி எங்கள் பொழப்புல மண்ணள்ளி போறீங்களே கேட்க, அதெல்லாம் நியாயமாக கேட்குறாங்க. அதெல்லாம் உண்மை தான், சும்மாலாம் கிடையாது, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் யார் வயிற்றில் மண்ணள்ளி? எனக்கு புரியலை. அவங்க ஊர்லேருந்து உங்கள்கிட்ட அள்ளி கொடுக்குன்றதுக்காக இறங்கி வராங்க. அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ எடுத்தா சார், அந்த ஆட்டோ அதை கேட்டு நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். அவன் சொல்ல அந்த விலையெல்லாம் கேட்டு. அதே மாதிரி இப்போ இந்த சென்ட்ரலுக்கு போக வேண்டியது இருக்குது. இது நடந்து 2 சம்பவம் நடக்குது. சென்ட்ரலுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. காலையில் ஒரு 7 மணி டிராஃபிக் கிடையாது. சென்ட்ரல் மறுபடியும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர், அது நம்ம சென்ட்ரலில் இருக்கணும்னு வைக்கல, 3 கிலோமீட்டர். அதுக்கு எவ்வளோ கேட்கலாம்? உண்மையிலே ஓலா ஆட்டோ புக் பண்ணி போனோம் அப்படின்னா அதிகபட்சம் போனால் 75 80 90 ரூபா வரும், அதுக்கு மேலே வராது. பைக்கு புக் பண்ணி போனோம், சிங்கிளாக போகிறப்ப பைக்கு புக் பண்ணி போனோம்னா 50 ரூபா 52 ரூபா வரும். காலங்காலத்தில் நான் சொல்கிறேன், அந்த டைம் பீக் ஹவரில் அதெல்லாம் வேறு. கேட்டாரு பாருங்கள் 220 ரூபா. அந்த 20 ரூபா எதுக்குன்னா, அந்த 20 ரூபாயை கட் பண்ணிட்டு 200 ரூபாய்க்கு பேரம் பேசுது சார். மற்ற உங்கள் கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் கஷ்டத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஏறுறவன் கஷ்டத்தை என்னைக்காச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? அவன் மட்டும் என்ன அச்சா அடிக்கிறான், இல்லை உலுக்கி எடுத்துகிட்டு வர்றான காசை, இல்லை டெய்லி குப்பை பொறுக்கிற மாதிரி பொறுக்கி கூடையில் அள்ளி போட்டு வச்சுருக்கிறானா, என்ன பண்ணுறான்? அவங்களுக்கும் வந்து அந்த நினப்பு சார். நமக்கு அந்த மனசாட்சி முதல்ல வேணுங்க சார். காலங்காத்தால் லிட்டரலாக நின்றுட்டு கொள்ளை அடிக்கிறேன், இழிச்சவாயன் அவனாச்சும் மாட்டுவானா? ஒன்றும் இல்லை, போய் இப்போ நான் எல்லா ஆட்டோக்காரங்களையும் சொல்லலை. நீங்கள் ஒரு தடவை காலங்காத்தால் சென்ட்ரலுக்கோ எக்மோருக்கோ கோயம்பேடுக்கோ போனீங்கன்னா உங்கள் மனசை நீங்கள் மாற்றுவீங்க. வரமாட்டாங்க சார். நியாயமாக இப்போ காலைல ஒரு 150 ரூபா கேட்டுருந்தா நியாயம். ஏன்னா விடிய காலைல ஒரு மாதிரி இருட்டான டைமு போகலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் இதை என்னைக்காச்சும் யாராச்சும் இதை வந்து ஏன், அதாவது அவங்க சைடில் நியாயம் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. அதாவது பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலை ஏகப்பட்டது ஏறி போச்சு. ஆட்டோக்காரங்களுக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது. அடுத்தவங்களுக்கு அதெல்லாம் இருக்குல்ல சார். வசதியானவன் சார், நல்லா கேட்டுங்க, ஆட்டோவில் வர்றவன் பூரா, ஆட்டோவை தேடுறவன் பூரா ஏதோ வந்து டாட்டா பிர்லாலாம் நினச்சிக்காதீங்க. அதை கையில் காசெல்லாம் நிறையா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க, ஏறுறாங்க, தப்பு. அவசர ஆத்தத்துக்கு வர வழி இல்லாமல் போகிறாங்க. உண்மையிலே இன்றைக்கி அந்த 250 ரூபாய் அதை வரமாட்டேன்ட்டாங்க சார். ஓலா ஆட்டோ புக் பண்ணலன்னா ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, யூஸ்வலாக எல்லாருமே ஆட்டோ புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. எல்லா இடத்துலையும் தெரிஞ்சவன், விவரம் புரிஞ்சவன், இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன், சில பேர் மாட்டிக்குவான். இந்த வயசானவங்க, அப்புறம் தனியாக இருக்க லேடிஸு. ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்கள போட்டு நச்சரிச்சு வாங்க போகலாம். அதுலேயும் என்ன கேட்குறான், காலைல முதல் சவாரி எக்ஸ்ட்ரா 50 ரூபா போட்டு விட.
அதாவது 200 கேட்டதுக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா போட்டு 200 கொடுக்குறதே அதிகம் சார். எவ்வளோ பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அதாவது நம்ம ஏன் இப்போ எல்லோரும் வந்து ஓலான்னு போயிடுறாங்க, ஊபர்னு போயிடுறாங்க, ரேப்பிடோ புக் பண்ணுறாங்க, கவலை மட்டும் போகிறீங்களா? ஏன் போகிறாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் போகிறேன்? நமக்கு நியாயமான, நமக்கு நல்லா தெரியும்ல கிலோமீட்டருக்கு எவ்வளோ. கிலோமீட்டருக்கு நீங்கள் ஒரு 40 ரூபா வாங்கலாம், இல்லை 50 ரூபா வாங்கலாம், தப்புலாம் கிடையாது சார். கார் இருக்குல்ல, காரு, அந்த காரை கிலோமீட்டருக்கு 20 ரூபா கணக்கு போடுவான். கொஞ்சம் நல்ல லக்ஸுரியான காராக இருந்தால் 30 ரூபா கணக்கு போடுவான், அவ்வளவுதான். 10 கிலோமீட்டர் போனால் 300 ஆட்டோ வச்சு 10 கிலோ போனால் 600 ஆகுது. ஆகுதா இல்லையா? அவசரத்துக்கு தானே சார் எடுக்கிறோம். நியாயமாக நடந்துக்கிட்டால் எல்லோரும் அதை விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்ற குரூப்பெல்லாம் இருக்குது. நானும் சில நேரத்தில் வாங்கி எல்லாம் சாப்பிடுவேன். அது ஏன் அப்படின்னா 2 காரணம். ஒன்று, சோம்பேறித்தனன்றது ஒன்று. 2வது பெரிய காரணம், ஆன்லைனில் ஆஃபர் போடுறான், அவன் கம்மியாக கொடுக்குறான். கடைக்காரன் என்ன பண்ணுறான், நேரில் போய் சாப்பிட்டோம்னா கடைக்காரன் கூட காசு. இப்போ நேற்றுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தது. ஃப்ரிட்ஜு வாங்குறப்ப நேரில் ஷோரூமுக்கு போயிட்டு கேட்குறப்ப அந்த ஃப்ரிட்ஜோட விலையை 1 ரூபா குறைய மாட்டேன்டா சார். அதே ஆன்லைனுக்கு போனால் ஆஃபர் அள்ளி தெளிக்கிறான். அதில் மட்டும் இந்த கிரெடிட் கார்டெலாம் கிடையாது. அதெல்லாம் வாங்கி கேவலப்பட்ட காலமெல்லாம் உண்டு. அதனால அதை வந்து வச்சுக்கிறது இல்லை. வச்சுருக்கவனை தேடி பிடிச்சி அந்த ஆஃபர்லாம் பார்த்து எடுத்துகிட்டு போனால் நேரில் போய் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட 2500 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவன் கார்டுக்கு தனியாக ஆஃபர் கொடுக்குறான். அதுக்கப்புறம் வேறு என்னென்னவோ ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க, சேம் ப்ராடக்ட். அப்புறம் எவன் நல்லா நினச்ச பாரு, எங்கே போய் அதே தான் ஓலா, ஊபர், ஆட்டோ இருக்குல்ல, எதுக்காக போகிறாங்க? ஒன்று, கன்வீனியன்ட், அவன்கிட்ட பேரம் பேச வேண்டியதில்லை. ஆனால் இப்போயுமே அங்கேயுமே எக்ஸ்ட்ரா, இப்போ 120 ரூபா இருந்தால் 150 ரூபா கொடு, 90 ரூபா வந்தால் 120 ரூபா கொடு, அந்த மாதிரி பேரமெல்லாம் பேசுகிறாங்க. பட் அதே நேரத்தில் வெளியில் பேசுகிற பேரத்தை காட்டிலும் இது கம்மி, டைம் மிச்சம். சில நேரத்தில் ஆட்டோக்காரங்க திட்டிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன். நிஜமாக கண்ணுக்குற, நீ எல்லாம் என்னத்தை இங்கே வந்து செய்ய போகிற, எதுக்கு இருக்கிற, ஒரு 50 ரூபா கொடுக்க வக்கில் இப்படியே கேட்டு போயிடுவாங்க. கண் கூட நான் பார்த்துருக்கேன். நல்ல ஆட்டோக்காரங்களும் இருக்கிறாங்க சார், நிறையா பேர் இருக்காங்க, இல்லாமலாம் கிடையாது. நீ அதாவது இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது வந்து கதவு ஓரமாக ஒரு சைடில் உட்காந்துட்டு மட்டும் இல்லை, 2 கதவையும் நீங்கள் வந்து தொடர்ந்து சேர்ந்தாப்புல கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வியாபாரம் நல்லா இருக்குது. நம்ம பொழப்ப நம்ம தான் கற்றுக்கிறோமே தவிர வெளியிலேருந்து எவனும் வந்து புதுசாக கெடுக்கிறதா இல்லை. அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான், வேறு எதுவும் இல்லை.